எனவேதான் இன்றைய நாளிலே உண்மையிலே உங்களுடைய தொழிலாளனை கிராமத்தை பொறுத்தவரையிலே நிறைய பேர் இங்கே மங்கத்தோராட்சி செய்கின்றது. அது என்னென்று சொன்னால் ஒரு கட்டத்திலே ஏற்பட்ட விடுதலைகளின் காரணமாக நிறைய பேர் தாங்களாக அங்கத்தவராக செய்து கொண்டிருந்தார்கள். சுயதொழில் செய்தவர்களுடைய நிலை இருக்கின்றது. இந்த நிலையால எங்களுக்கு என்ன செய்வது? நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் கட்டுறாங்க வாங்கி எடுத்தா இவர்தான் பார்த்தா ஏற்கனவே ஒவ்வொரு ஏற்பாடும் நாங்கள் இருந்தாங்க. உண்மையிலே சுயதொழில் செய்யக்கூடிய ஆக்களை மட்டும் இனங்கண்டு அவங்களாக போராட்டம் அவங்களுக்கு நாங்க அவங்களுக்குரிய சகல ஏற்பாடுகள் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்ட நோக்கம் 2-3 பிரிவு அடக்கம் உண்டு. உண்மையிலே இருக்கிறவர்கள் இந்த சுயதொழில் செய்யக்கூடியவர்கள். இரண்டாவது, இந்த சுயதொழில் செய்வதற்கு இவர்கள் உண்மையிலே தகுதியானவர். சுயதொழில் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள், அதாவது நிதிகளையோ மற்ற விடயங்களை சொன்னால் அவர்கள் அதனை கடன் என்று சொன்னால் அதை மீள செலுத்தக்கூடிய தாளத்தில் இருப்பார்களா என்பது பல விடயங்களையும் சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப இருக்க வேண்டியதான் நாங்க முதல் என்று சொன்னால், இந்த சங்கம் உங்களுடைய சங்கம், இது உங்களுடைய சங்கம், நீங்கள் தான் இந்த சங்கத்துடைய உரிமையாளர்கள். ஆகவே இங்க வருகின்ற வருமானங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாகவே அறியப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த நன்மைகளை நீங்கள் செய்ய அதிகமான ஆட்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது என்று சொன்னா, இந்த சங்கத்திற்கு வெளிநாட்டில் இருக்கின்ற நிறுவனம் சும்மா காலத்தரம் நாங்கள் இருக்கலாம் போகலாம் இடத்திலே சில பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த நிலவரம் இங்க இல்லை. என்னன்னு சொன்னால், முதல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாரன்னு சொன்னா நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்றத முதல் நாங்க அறிவோம். அப்போ அதுக்காக தான் இப்ப நாங்க ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். என்று சொன்னால், முதலில் சுய தொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் கேட்கு. அப்ப இந்த சுய தொழில் என்றது என்ன? நீங்க உங்களோட வாழ்க்கைய முன்னேற்றுவதற்காக, வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கான படிதான் இந்த சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்துல நீங்க அங்க தவிர சேர்ந்து கொள்ளுங்க. அப்ப நீங்க சேர்ந்து கொண்டா உங்களுக்கு தெரியணும், இந்த தடவை நாங்க காசு எடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்த வருஷத்துல நாங்க விட்டு போட்டு ஒரு போறோம் இல்லை, அதோட ஒரு இது தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் முதல் நீங்க யாருன்றதான் காட்டு. எப்படி பாருங்க, நீங்க உங்களோட சங்கம், இந்த சங்கத்துல முதலாவது திருப்பி தராத காசு 100 ரூபாய் காசு தான், அதாவது பங்கு பணம். அந்த பங்கு பணம் எப்ப திருப்பி தருவாங்கன்னு சொன்னா இந்த சங்கம் இல்லாம உலகோட காசு திருப்பி. அதை விடுத்து அங்க நீங்க மாதம் செலவழிக்கிற தொகை, அது 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய், அது நீங்க வங்கியில எப்படி வைப்பு செய்றீங்களோ அந்த வைப்புக்கு வங்கி எப்படி வட்டி தருவீங்களோ அது போல சங்கமும் உங்களோட காசுக்கு தரணும். நீங்க சேமிக்கிற காசை உங்களோட அவசர நிலம் கொண்டு வரக்கூட அவங்க திருப்பி தரும். இந்த காசு ஆடுறது சங்கம் ஆடுறது உங்களோட சங்கம், இந்த காசு ஆடுற காசு உங்களோட காசு. அப்ப கிடைக்கப்பெற காசு எடுத்துக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? உதாரணத்துக்கு உங்களுக்கு வங்கியில வட்டி தரோம்னு சொன்னா உங்களோட காசுக்கு வட்டி தரும். அப்ப அந்த காசு என்ன செய்யலாம்? ஒரு ஆளுக்கு கடனை கொடுக்கணும். கொடுத்தா அந்த கடனுக்கு கொடுத்து வர வட்டியில ஒரு தொகையை தான் உங்களோட சேமிப்பு தரும். அப்ப என்ன நடக்க போகுது? உங்களுடைய அந்த நிதியை நீங்க பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நீங்க அனாவசியமா செலவுகளை செய்ய விட மாட்டோம். சரிதாரு? அப்ப இந்த நிலையில இப்ப நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். உங்களோட கணக்குல உங்களுக்கு எவ்வளவு சேமிப்பு இருக்குது, அந்த சேமிப்புக்கு ஏற்ற வகையெல்லாம் கடன் கொடுக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் சேமிப்பு இருக்குன்னு சொன்னா அந்த 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்.
நீங்க கடனை கட்டி கொண்டு வரலாம், கடை கொண்டு வரவும் சேமிப்பு அதுக்குள்ள ஒரு சேமிப்பு நாங்க திருப்பி தர மாட்டோம். பிள்ளைங்க தானே, அது அப்படியே ஒரு மதியா ஒரு வருமானத்தோட இருக்கும். எல்லாம் முடிஞ்ச உடனே நீங்க திரும்பியும் அது கூட சேமிப்பு கட்ட கூட இந்த ஒரு 10,000 எடுத்தது அடுத்த ஒரு 20,000 எடுக்கலாம், அப்படி கூட எடுத்துது. நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்றாங்க, சங்கம் நல்லா இருக்கும் விசேட கடன் திட்டம் அப்படி ஏதாவது ஏற்பட்டா உங்களுக்கு வேற நான் சில நேரங்களில் சில இருக்க மானியங்கள் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் கூட வரலாம். நான் அடிச்சு சொல்ல மாட்டேன், வரலாம். ஆனா அதை நாங்க எதிர்பார்க்க போறோம். ஏன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு கொடுத்தா மற்றாக்களுக்கு தரணும்ன்ற நிலையில எங்களாக்கள் இருப்பாங்க. அப்ப அதுக்குதான் நாங்க அதை பிரிச்சு பார்த்துக்கணும். ஆரம்பத்துல 60 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொழில் செய்யறது கஷ்டம். ஆனா அவங்களுக்கு என்ன தங்களோட வாழ்க்கையை கொண்டு போறது எங்களுக்கு ஒரு வருமானம் தேவைன்றது இருக்கு. ஆனா சங்கம் நல்லா இருந்து வேற ஒரு நிறுவனங்களும் உங்களுக்கு செய்யக்கூடாது, அப்படியானங்களுக்கு வேற எது கிடைக்கலாம். சரிதானே? அப்ப சேமிப்புன்றது என்ன, அந்த மாதம் தொழில் செய்து மிச்சப்படுத்தி சேமிப்பு செஞ்சு உங்களுக்கு அந்த இது பாதிக்கப்படும். அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும், நீங்க தான் தீர்மானிக்கணும். இதுல யாருக்கு நாங்க கடன் கொடுக்கலாம். இவர் மாதம் கொடுக்கா சேமிச்சதா, மாதம் கூட்டத்துக்கு வந்தாரு இருக்கக்கூட சாட்சி கொண்டு போகக்குள்ள சில கடன்கள் கொடுக்க வேண்டியதுல கொண்டு வரும். அப்ப அந்த கடன் எடுத்து கட்டியிருக்காரு, அந்த கடனை பிரச்சனையே பார்க்கலாம். சரிதானே? இப்ப இனி உங்களோட சைட்ல இருந்து நாங்க எடுத்து போட்டு நீ விஷயத்துக்கு வரோம். சரிதானே? இதுதான் இதுல சுருக்கமான விட. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒன்று நீங்க சுயதொழில் செய்து கொண்டிருக்கீங்க. இரண்டாவது செய்யற சுயதொழில மேலும் விரிவுபடுத்துறதுக்கு தேவைகள் உங்களுக்கு இல்ல, புதுசா ஒரு சுயதொழில நீங்க செய்ய போறீங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கு. சரிதானே? அப்ப இந்த நேரத்துல நீங்க எதை எப்படி செய்யலாம், இப்ப நான் கேட்கிறேன். இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, 300 ரூபாய் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. அப்ப அந்த லாபத்தை வந்து 600 ரூபாய் ஆக்கணும் நம்ம உங்களுக்கு இருக்கு. 600 ரூபாய் ஆக்கணும்னு சொன்னாங்க, என்ன இருக்குது ஒரு முதலீடு வந்து கூட 600 ரூபாய் போட்டு 1,200 ரூபாய் போடும். அப்படிதான் போட்டா 600 ரூபாய் எடுக்கலாம். கேட்கறேன், சொல்லுங்க. நீங்க வந்து இப்ப நீங்க அந்த 1,200 ரூபாய் முதலீடு போடக்குள்ள அந்த இப்படிய பத்தி நீங்க அழைக்கிற புட்டு அதுகளை வந்து குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குலாம் கொடுக்குறீங்கன்னு வச்சு கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு நீங்க அதை நிறைய பேர் கொடுக்க வேண்டிய இல்ல, அது பிரச்சனை இல்ல. நீங்க வந்து வருமானத்தை உடனே எடுத்து போட்டு காசு எடுக்கிறது முடியுமான்னா இது இயக்கம் மட்டும் இல்ல, நீங்க செய்யற வியாபாரத்துல அதாவது ஒரு வருமானத்தை கூட்டணும் சொன்னா அந்த வருமானத்தை இருக்கிற அந்த சரியா உங்களோட விற்பனையை வந்து நீங்க அதிகரிக்கணும்னா அதை நாங்க சரியான உணவு விற்கணும். அப்படி எது பிரச்சனை இருக்குமா உங்களுக்கு? சொல்ல விளங்கிட்டாங்க உங்களுக்கு. சரி, ஒரு மரக்கறி கடை வச்சிருந்தாங்க, மரக்கறி கடை இப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு போகுது? சரி, இப்ப நாங்க வேற ஒண்ணு கூட கேள்வியா நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன்னா இந்த இதுல வந்து இந்த சங்கத்துல நீங்க அங்கத்தவர் ஆகி உங்களுக்கு என்ன செய்யணும்? சரி, அப்படி சொல்லுங்க. அப்படி இருக்கிறேன். ரெண்டாவது சொல்லுங்க. நாங்க தொழில் செய்யணும். அது சரி. இப்ப என்னன்னா ஒரு 1,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்து வருது, லாபம் வருதா? வருமானம் லாபம் வருது. சரி, இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, அந்த 1,000 ரூபாய 1,500 ரூபாய 2,000 ரூபாய் வருமானம் வாக்கணும் வரையும் வந்திருப்பீங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னு சொன்னால் நீங்க முதலீட கொஞ்சம் கூட தானே போடணும். அப்ப முதலீட கூட போட்டீங்கன்னா அந்த பிசினஸ் அங்க அவட தெரிந்து செய்யலாம், அது உங்களுக்கு பிரச்சனை.
அதுக்கு பிறகு நீங்க முள்ளிட கூட போட்ட பிறகு இப்ப வியாபாரம் போகுது இந்த ஆக்கள் துறை ஒரு கதை சொன்னா எங்க எங்க நடக்கும் உங்களோட பிசினஸ் தான் உங்களோட வருமானத்தை இல்லாம வருமானம் குறைஞ்சிட்டு இங்க வந்து கடன் அடிப்படையிலாம் அந்த காசை வாங்கியிருப்பீங்க அதுல இருந்து வார வருமானத்துல உங்களுக்கு நீங்க கடனே அடைக்கணும் அப்படியெல்லாம் பிரச்சனை இல்லைமா அதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு தான் இதுல முடிவு எடுக்கணும் அப்ப அதுக்கேற்ற சரி இப்ப பாப்போம் நான் நினைக்கிற அண்ணளவா வந்து 30 பேர் உங்களோட இங்க அங்கத்தோட இருக்கிறீங்க சரியா இதுல எல்லாரும் 100 ரூபாய் கட்டி பங்கு பணம் கட்டிட்டீங்க சேமிப்பு பணம் கட்டியிருக்காங்களுக்கு ஒரு 700 ரூபாய் நீங்க தீர்மானிச்சிருக்கிறது 300 ரூபாய் இந்த 300 ரூபாய் கட்டுறதுல மாதம் 300 ரூபாய் கட்டுறதுல இது பிரச்சனை இருக்கிறாங்க சொல்லுவோம் உங்களுக்கு 300 ரூபாய் கட்டேலான்னு சொல்றாங்க கஷ்டமா கட்ட கஷ்டம் சேமிப்பு தான் கூலி படிக்கிற சீசனுக்கு தானே மட்டும்தான் கூலி படிப்பாங்க இது வந்து இந்த காசு கட்டுறது வந்து சேமிப்பு இது அவங்களோட காசு அவங்க கேட்டு அவங்களுக்கு கொடுக்குறது என்னடா கூட சங்கத்தை பொறுத்த மட்டும் இல்ல இங்க எதுவிதமான கட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடாது உங்களது வலிஞ்சு கூட்டி குடிச்சவா கட்டாயம் வந்து இருக்கணும் பொண்ணு கட்டித்தான் ஆகணும் என்று இறுக்கமான நிலையில இருக்கக்கூடாது அது சங்கம் இல்லை அப்படியான ஒரு முறைப்பாடுகளும் கிடைக்கவும் கூடாது எல்லாருக்கும் ஒரே திட்டு மாதம் 300 ரூபாய் கட்டத்தான் வரும் அதுல நீங்க வந்து தீர்மானம் பிரச்சனை அந்த கூலி வடிக்கிறவன் சீசனுக்கு தான் வடிக்கிறது சொன்னா அவரோட நிலைமையை நீங்க ஒரு கணக்குல எடுத்துக்கொள்ளும் ஏன் அந்த சீசன் வருவது அந்த சீசனுக்குள்ள உபயோகிக்க அப்படித்தான் நீ அடுத்த இதுக்கு வரலாம் இப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்ப இப்படியான ஆட்களுக்கு அங்க என்ன செய்யணும் கூலி வடிக்கிறார்களுக்கு சீசனுக்கு தான் கடனை அந்த சீசனுக்குள்ள கொடுத்தா அந்த சீசனுக்குள்ள அவங்க எடுத்து போட்டு அவங்க அப்படியா இருப்பான் ஏன் அட்டாட்டி நடக்கும் அவங்க ஒரு கடன்காரியத்தான் அவங்க இருப்பான் அப்ப அப்படியான விஷயங்கள் நம்ம சங்கத்தில் செய்யலாம் உங்களை கருத்து சொல்லுவோம் பிரச்சனை இல்ல ஒரு 4 மாதம் படிக்கிறேன் அவங்க அந்த 4 மாதம் 8 மாதம் 5 மாதம் 7 மாதம் அவங்க வாழ்வாதாரம் சிக்கல் தான் வேற சொல்லி தாங்களும் அப்படி நினைக்க வந்து கொடுக்கணும் அப்படி பார்க்க போனா அவங்க அந்த 5 மாசத்துக்கு காசு கட்டுவாங்க 7 மாதத்துக்கு தொழில் இல்லாம நின்றுட்டு பாருங்க மாறி காலத்துல 6 குட்டி அனுப்புவோம் இங்க வந்து சங்கத்துல அங்கத்தோ இருக்கிறாங்களுக்கு இந்த சங்கம் தான் வாழ்வாதாரத்தை ஃபுல்லா செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படி இங்க வந்திருக்கிறதுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை விருத்தி செய்வதற்காக வேண்டி இந்த சங்கத்தின் மூலம் உதவிகளை பெற்று அதுல இருந்து நன்மை அடையணும் தான் வந்திருக்கிறான் இப்போ ஒரு கெட்ட கதை இல்லை நானும் குடும்பத்தார கவிதை சீசன் சொன்னா காணாத 6 மாதம் சுகமா இருக்கு அந்த சீசனுக்கு நான் ஒரு தொழிலை செஞ்சு அடுத்த சீசனுக்கு இன்னொரு தொழிலை செய்ய வேண்டியது எங்க கடமை அதுக்கிட்டதான் மாற்றி அமைச்சிருது சொன்னாங்களா யாரோ மீன் பிடிக்கிறவாள் கருவாடு ஓடுறவாள் சொன்னாங்க அது பிரச்சனை அதான் சுய தொழில் இது ஒரு வகையில அது செய்து
ஒரு கடன் எடுத்து தொழில் செய்யக்குள்ள அது அந்த தொழில் நான் இப்ப திருப்பி திருப்பி சொல்ல வர விஷயம் என்னன்னா நீங்க ஒரு தொழில் செய்யறதுக்கு கடன் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கடனை நீங்க அதே போல கட்ட வேண்டிய சூழலும் உங்களுக்கு ஏன் உங்களோட ஆசை. நீங்க உங்களோட ஆசை நாங்க ரன் பண்ண விட போறோம் அதை பார்த்து போட்டுதான் இந்த சங்கம் இருக்கிற அங்கத்தவர்கள் நல்ல முறையில செயல்படுறாங்க. இவங்களுக்கு தான் மேலதிகமான ஒரு உதவியை நாங்க செய்யலாம் சிபாரிசு நாங்க செய்யலாம். இவ்வளவுதான் விஷயம். சரி இப்ப பாப்போம். 30 பேர் ஆட்கள் இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க மாதம் 300 ரூபாய் காசு சேமிப்பு காசு செய்ய போறோம். என்ன சாதாரண 30 பேரு 300 ரூபாய் படி செலுத்தினீங்கன்னு சொன்னா இன்னைக்கு உங்களோட கையில இருக்கக்கூடிய காசு எவ்வளவு சங்கத்துல 9. சரி இப்ப உங்களோட சங்கத்துல நீங்க அங்கத்தோட சேர்ந்துட்டீங்க. சங்கத்தை நீங்களாதான் சேர்த்திருக்கிறீங்க. நாங்கள் உங்களோட சங்கம்னால சேர்த்துட்டு சரியா? அப்ப இந்த இடத்துல உங்களோட சங்கத்தின் வளர்ச்சியை நாங்க கொண்டு வரதுக்காக முக்கியமா சேமிப்பு செய்யப்பட்டே நாங்க திருப்பி கதைக்கிறோம். நீங்க சேமிக்கிற படம் தான் உங்களோட சொத்து. அப்ப அந்த சேமிப்பு படத்தின் மூலம் நீங்க முன்னுக்கு சேமிங்க. மாதம் 9,000 வந்துச்சு, அடுத்த மாதம் 9,000 வந்துச்சு. அப்ப 18,000 ரூபாய் காசு கையில வந்துச்சு. 10,000 ரூபாய் காசு ஒரு அவசர தேவைக்கு ஒரு கடன் வந்து ஆள் இல்லாமல் கொடுக்கலாம். எல்லாரும் நினைச்சாங்கன்னா அந்த 9,000 ஒரு 1,000 2 பேர் 3 பேர் அப்படி சேர்த்து எடுத்தா அந்த 10,000 ஒரு மாசம் ஒரு ஆளு கொடுத்தா வார மாசம் இந்த இதுல வார அவங்க வட்டியோட தானே கட்டுவாங்க. கட்டுற நேரம் வார மாசம் வார காசோட சேர்த்து மற்ற ஆளுக்கு மாறி கொடுக்கலாம். 1000 1,500 ரூபாய் அப்படிதான் கட்ட முடியும். அப்படி இல்லை. முதல் என்ன விஷயம் ஒரு விஷயத்துக்கு தெளிவா விளைய கொள்ளும். தெளிவா நீங்க சுருங்க சுருங்க சேமிக்கிற காசு கொடுத்த காசா இதை நீங்க கடன் கொடுக்க கொடுங்க. 10,000 ரூபாய் கிடைச்சிட்டு போயிடும். இதை ஒரு ஆள் கொடுத்தவங்க ஒரு மாதத்துல 10,000 ரூபாய் கட்டன்னு சொல்லிடுறேன். அப்ப என்ன கொடுங்க இதை நீங்க 10 தடவை கட்டு. சரி அப்ப அதுக்குள்ள அந்த 10 தடவை கொண்டு வர நாங்க அதுக்குரிய வட்டியை தீர்மானிப்போம். எவ்வளவு எடுக்கலான்னு போனா தானே உங்களோட காசுக்கு ஏற்கனவே சேமிப்பு செய்த காசுக்கு ஒரு வட்டி கூட விலை இருக்குது. என்ன அப்ப அதே போல நீங்க செய்து கொள்ளலாம். இப்ப நான் கோமாளிட்ட கேட்டேன்னு சொன்னா நீங்க 11 மாதம் பார்த்து சங்கம் இன்றைக்கு 7 மாசம் வந்துச்சு. இப்ப சேமிப்பு மற்ற இடமெல்லாம் சேமிப்பு இருக்குது, இங்க மட்டும் இல்லைன்னு சொல்லி அவங்க கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல ஒன்றும் செய்யலாம் அப்படின்னு நான் அதை புரோக்ரஸ காட்டலாம் பார்த்தேன். இப்ப ஜனவரி மாதத்துல இருந்து கட்டுறது கஷ்டமா இருக்கு. ஒரு பால் தொடங்கி இருக்கு. அப்ப இந்த மாதத்துக்கு நாங்க இப்படியே போவோமா? தை மாசத்துல இருந்து இப்ப 5 மாசம் நம்ம அப்ப கட்டலாமா? இந்த மாசத்துல செய்ய ஏன் சார் இவங்களோட ஏரியாவுல எல்லாம் போயிட்டீங்க. சரி இப்ப என்னன்னு சொல்லுங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களுக்கு மேலும் சேமிப்பு சொல்லி கஷ்டத்தை நம்ம கொடுக்க போறோம். முன்னுக்கு நாங்க என்னன்னு சொன்னா உங்களுக்கு அங்க இருந்து ஒரு காசை கூட ரிலீஸ் பண்றோம்னு சொன்னா உங்களோட சேமிப்பு எத்தனை சொன்ன சேமிப்பு எத்தனை வீதம் இருக்குதோ அத்தனை வீதத்துக்கு தான் நாங்க இருந்து, அதாவது அங்க இருக்கிற காசு மிச்சம் குறைஞ்ச ஒரு வட்டியில சங்கத்துக்குள்ள இருக்கு குறைஞ்ச கொடுக்குற ராஜாச்சு. அதுதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அது பிரயோசனப்படுத்தணும் தான் யோசிப்பாங்க. சரிதானே? ஆனபடியாத்தான் அப்ப அதைத்தான் நான் அப்படி கேட்டேன்னா இல்லாட்டி நாங்க இந்த முறையில இந்த மாதத்துல இருந்து நாங்க அப்படி போவோம். இந்த மாசம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மீட்டிங். இதுல அப்ப இதுல இருந்து போவோம். இது கொண்டு போய் செய்யலாது பாப்போம் என்ன நடக்குது. இப்ப நீ வந்தார்கள் மாசம் 300 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு நீங்க விஷயத்த எல்லாம் தருவாங்க, எல்லாம் போட்டு நாங்க செய்வோம். சரிதானே? இப்ப அடுத்த பிரச்சனை அதை விட கூட்டி கட்டலாம். அது விரும்பினது அவங்க இங்க இருக்கிறாங்க, விரும்புறாங்க கூட்டி கட்டலாம்.
அந்த அவங்க அந்த இதுல சாரண்டைக்கு 500 கட்டுனாங்க அந்த அவங்க தேவியம் அந்த இருக்கா இல்ல அப்படின்னா நீங்க ஒரு கட்டாய சேமிப்பு வந்து 300 சொன்னா விசேட செய்யப்பட்டு சொல்லி 5 ரூபாய் வாங்கினா அது ஒரு வாங்கி எடுக்கும். அவங்களோட சேமிப்பு தான் இது. அவங்க போடுறது அவங்களுக்கு தான் சேமிப்பு கூடி வரப்போகுது. அப்படி இருக்கிற நேரம் அவங்களோட விருப்பப்படி கட்டலாம். ஏன்னா கட்ட 300 ரூபாய்க்கு குறையக்கூடாது மேல வரலாம். அதுக்கு மேலே பாருங்க அது பிரச்சனை இல்லை. அது உங்களோட விருப்பம். அது உங்களோட காசு உங்களோட சங்கத்துல இருக்கு. சரி ஒரு மாதம் 500 ரூபாய் கட்டுங்க. ஒரு ஆளுக்கு அந்த மாதத்துல உணவு இல்ல அதுல வந்து வசதியானாக்கள் கட்டணும். உங்களுக்குரிய கட்டாய சேமிப்புன்னு சொல்லி 300 ரூபாய் அது எல்லாருக்கும் வச்சு கொள்ளுங்க. அதுல இல்ல தொடர்ச்சியா நோயை கட்டணும். அவங்க கூட கட்டினாங்க அந்த லோனை கொடுக்கலாம். அவங்க ஐயா குழு தீர்மானிக்கும் 1000 கொடுக்கணும். 300 கட்டலாம் கேட்பாங்க. அப்படிதான் விசேட சேமிப்பு இதுதான் ஒரு சங்கமாக கூட இருப்பது பிரச்சனை. இப்படியான பிரச்சனைகளை வந்து நாங்க எங்களோட மட்டத்துக்குள்ள தீர்த்து கொள்ளணும் தான் நாங்க சொல்லுவோம். ஏதாவது ஒரு கொள்முயற்சி அவங்க செய்யறாங்க. பாருங்க இப்பத்திய காலகட்டத்துல இருக்கும் பச்சை மிளகா வந்து 1000 ரூபாய் விற்கும், 1500 ரூபாய் விற்கும். கொஞ்ச காலம் வந்தோடனே கொஞ்ச காலத்தால வந்தோடனே 200 ரூபாய்க்கு விற்கும். இந்த அப்போ வந்துட்டு பாருங்க காரணம் என்ன? இந்த உற்பத்தி கூடுவது. அப்ப அந்த உற்பத்தி கூடுற நேரம் அதை ஏன் நாங்க இன்னொரு தொழிலுக்கு அதை மாற்றி அடிக்கிறோம்? பேசிக்கா இருக்குது. பேசிக்கா இப்ப விலை உறவு நல்ல விலை உறவு என்ன கிலோ 200 ரூபாய். 500 அந்த நிலையில கூட அந்த தேசிக்காய் எடுத்து நாங்க ஊறுகாய் போடுறது நாங்க யோசிக்கிறோம். அது வந்து மழைப்பொடி இருக்கு. மழைப்புளி வந்து உண்மையில எந்த இடத்துல நீங்க காசு கொடுத்து ஆஞ்சிட்டு வந்துருக்கு நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பழப்புளி. ஆனா இங்கே பாருங்க அதை நாங்க ஒரு கணக்கில் எடுக்கிறோம். அப்படியான அதாவது குறைஞ்ச முதலீட போட்டு நாங்க ஒரு சுயதொழில் செய்யக்கூடிய சில முயற்சிகளையும் கண்டுகொள்ளோம். இப்ப நிலைமையில இப்ப இருக்கிற கடையில வந்து என்ன பிசினஸுக்கு ஆக்கள் பெருசா தேவையில்லை சொல்லலாம். அதுல பாருங்க வடக்கடை இருக்குது பிசினஸ் போய் கொண்டாது, கிழக்கு கடை பிசினஸ் போகுது. 2-3 விஷயங்கள் போய் கொண்டு எங்கட பக்கத்துல எல்லாம் வந்து காலேஜ் சாப்பாடு இங்கேயும் வந்து காலேஜ் சாப்பாடு வச்சு கொடுக்குறோம். இன்னொரு இடத்துல நீங்க ஒரு பொதுவான இடத்தை வச்சு கொண்டீங்கன்னா அவ்விடத்துல வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு ஆளுடைய கொண்டு அந்த இடத்தை நீங்க நான் வாசிக்கணும். நவநீதி, மனோன்மணி, புனிதவதி, யோகநாதன், ஏற்றி கொண்டே இருந்தோம். கலா, மணிமாலா. சரி, இந்த 6 பேருக்குள்ளே நீங்க யார தலைவர் அடுக்க போறீங்க? அது ஆணோ சரி பொண்ணோ சரி, தலைவர் வந்து ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்க குரூப்புக்குள்ள நாங்க அவங்க அவங்க என்ன கேட்போம். சரி உங்களோட குழுவில் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன வேலை சரி போடுங்க. சரி இதுல ஒன்றும் இல்லை. உங்களை போல இந்த 6 5 பேர் தலைவர் காசு வாங்குற விஷயம் இல்ல. அதெல்லாம் முடிய நான் முடிய கதையை சொல்றேன். அதுக்கு முடிய நான் எல்லாம் கோவிதாஸ், இளையதம்பி, கமலேஸ்வரி, வேலிப்பிள்ளை கமலேஸ்வரி. நீங்க என்ன வேட்டுங்க அழியிருக்கு? கமலேஸ்வரி, சாரதா, கேதீஸ்வரன்,
வினோதினி. அந்த 2வது குழுவா ஐக்கியவாத குழுவா இருக்குது. சரி, அதுவான தலைவரா போகும். தெரியுது கூட. அந்த கேதி சிறப்பு பண்ண மாட்டாங்க. ஆனா காய்ச்சி கொண்டு இருப்பா. உடனே கேட்டு மோதிக்கிட்டு இப்ப இந்த 6 பேரும் பாராக்கள் தான் தலைவர், செயலாளர், பொருளாளர் தெரியும். இதான் சொல்லி இப்ப எப்படி உங்களுக்கு நிர்வாகத்தை கொண்டு வர போறாங்க. 2வது குழுவுக்கு பேரும் போய் போகுது. கோவிதாஜ போகணும். நீங்கள் 2வது உங்களோட சாமி தம்பி கோவிந்தா. போடுங்க நிறைவேற. சரி, அது போடுங்க. ஏதாவது கமிட்டிலே அவங்க இருக்கிறவங்க போடுங்க. அது போட்டாதான் நான் என்ன கொஞ்சம் பேசுறேன். 3ஆம் குழு விஜயலட்சுமி, சோபனா, மல்லிகா, பரமேஸ்வரி, கோமதி, அமுகா, பரசுராமன் அமுகா. 2 அமுகா இருக்குது. தலைவி தெரிவு செய்யுங்க. என்ன இதுக்குள்ள பேஜாக நீங்க கையெழுத்துக்கலாம் பாப்போம். கோமதி வேற இல்ல. சரியா வருவாங்க. தலைவரால் தெரியும். சோபனா மல்லியா போடுங்கள. யார் ஒரு ஆளு இது தொடர்ச்சியா ஆயுள் காலம் முழு இருக்கிறது. சில விட 3 மாதம் செயல்பாட பார்த்துச்சு. அடுத்த 4ஆம் குரூப் மாரிமுத்து, சாவித்திரி, அருளம்மா, சாந்தினி, பத்மாவதி, அன்னசௌந்தரி. கையெழுத்துங்க. சாவித்திரி தலைவர். சாவித்திரி அடுத்த குரூப். அடுத்தது ரவிச்சந்திரன், சத்யராஜ், அருந்தவம், கீதாஞ்சலி கமலநாதன், அமுதா, ராசதுரை, கனகம்மா. கையெழுத்துங்கள. என்ன மனுஷன் நாடின கையெழுத்துறீங்க. சரி, அதுல சத்யராஜ் 1, 2 1ஆம் குழு, 2ஆம் குழு இதெல்லாம் சொல்லி பூக்கள் பூக்கள் இருக்கும். சரி, முக்கியமான சரி மல்லிகை ஒன்று வைங்க. பூக்களை எழுதுங்க. நாங்க தனியாக கொடுக்காம சரி, மல்லிகை ஒன்று. மற்றது நீங்க தலைவா வாங்க மாறி வாங்க. சத்தியன் சரி சரி. பிள்ளைகள் இருக்கிறாரு. பிள்ளைகள் வருங்க. குழுவுக்கு தலைவர். சரி, ஆளுக்கு ஒன்று எடுக்க ஆறு குழு நம்ம தெரியாது. அந்த குழுவுக்கு பேர் எழுதி கொள்ளுங்க. என்ன மல்லிகை 1வது குழு மல்லிகை.
ரெண்டாவது தாமரை அதான பூத்த குழுதான் இங்க வாங்க போவோம் மூன்றாவது சூரியகாந்தி படப்பட பாசம் அப்படித்தான் இருக்கு தெரியுமா சரி இந்த உங்களோட துறையிலான கிடைக்காவட்டி சரி கோமாளி சார் ஒரு காயத்தை கூட மூணு கட்டாயத்தை அது தெரியும் சங்கத்துக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் 3 தேவைதானே இது வந்து 3 பேருக்கு தெரிவு செய்யணும் யாரு கணக்கு செய்யக்கூடியவரால் நீங்களே தலைவர் என்னண்டா இது மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய மாதிரி கேளுங்க கோமாள் பட்டாலும் கேளுங்க மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய மாதிரி அதே தலைவர் அதே செயலாளர் இதுவாமல் இல்லை இது ஆக்ஷன் கமிட்டி அது அதாவது செயற்பாட்டு குழு இப்ப இன்னொன்று சொல்றேன் இந்த ஒவ்வொரு குழுவா நாங்க பூக்களோட பேரை வச்சுதான் இப்ப கொஞ்ச காலத்துக்கு உங்களுக்குதான் குழு ஒரு 3 மாத முடிவில எந்த குழு செயல்பட்டு இருக்கோ அந்த குழுக்கு ஒரு விசேட பரிசு ஒன்று கிடைக்கும் என்னன்னு சொல்ல மாட்டேன் அது அந்த குழுவுக்கு பரிசு எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா கிடைக்கலாம் இது ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி நீங்க அந்த ஆக்டிவா இருக்கும் அதான் நாங்க சொல்ல முடியும் இது வந்து குழு அமைச்சு போட்டு பேசாம இருக்கிறாரு அப்ப சேமிப்போடு இன்னொரு கூட்டோடு செய்யணும் அந்த கடனும் அப்படித்தான் உங்களோட குழுவுக்குள்ள சேமிக்கிறாங்க கேட்ட வகையில நாங்களும் அந்த கடனை ஏற்றது அதே ஆக்கள் தான் நீங்களும் அந்த அதுக்குள்ள இருக்கிற ஆக்களே நீங்க பிடிக்கணுண்டு நீங்க என்ன செய்யணும் ஒழுங்காவையில கட்ட வைக்கணும் 2ஐயும் கட்ட வைக்கணும் சேமிப்பையும் கட்ட வைங்க கடனையும் கட்ட வைங்க ஒண்ணுக்கு கையில வந்து போட்டு கொடுக்கும் அதெல்லாம் கூட குழு வேறொட்டு விழுப்ப கூட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குது ஒன்று நினைக்கிறேன் இப்ப இந்த அந்த ஆக்ஷன் கமிட்டியா இருக்கக்கூடிய 6 பேர் தான் இங்க எங்களுக்கு முக்கியமான ஆக்கள் இருப்பாங்க அவங்க அந்த குழுவுக்காவட்டி எங்களுக்கு அழைப்பாங்க எங்களுக்கு இது செய்யுங்க எங்களுக்கு இந்த இது வேணும் எங்களுக்கு கடன் இவ்வளவு தேவைப்படும் எப்படி சொல்றாங்க நீங்க பார்த்தாங்க ஆனா அது 6 பேரை நாங்க சூம் மீட்டிங்லயே கூப்பிடுவோம் அவங்க 6 பேர் மற்ற ஆக்களை ஒவ்வொரு மாதமும் இப்படியான இடத்தோட டேட்டை பார்த்து கூட்டத்தை போட வச்சேன் ஒவ்வொரு மாதமும் கூட்டத்தை போடுங்க போட்டாதான் எவ்வளவு காசு எவ்வளவு கடன் கொடுக்க போறோம் இல்ல என்ன செய்ய போறோம் யாருக்கு கொடுக்க போறோம் நீங்க முடிவு எடுக்கணும் அந்த முடிவு இல்லாம வீட்டுக்கு சம்மதம் பண்ணா இன்றையில இருந்து இந்த குழு மகிழ்ச்சியான முறையில சந்தோஷமா சேர்ந்து ஏன்னு சொன்னா ஆரம்பிச்சு வைக்கிறோம் அதாவது தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது செயல்படுறதுக்கு நீங்க ரெடி ரெண்டாங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அந்த 3 மாதம் டார்கெட்டே போட்டதுன்னு சொன்னா அது முடிய ஒரு காசு நீங்க சரியான வாழ்வாதாரம் நீங்க டிசைட் பண்றோம் ஆருக்கு நாங்க முந்தி வந்த நீங்க சொன்ன 3 நாங்க சலண்ட காட்டுறோம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த 3 மாதத்துக்கு நீங்க அப்படி செய்யணும் அதப்ப இந்த குழுட தன்மைக்கு நாங்க முன்னேறி வரோம் தெரியும் நீங்க அப்படி செய்யலாம் மற்றவங்களுக்கு இருக்கணும் மற்றவங்களுக்கு இருக்கத்தானே இப்ப நீங்க 30 பேர் தானே இருக்கிறீங்க இந்த 30 பேருக்கு வெளியில இருந்து கொஞ்சம் பேர் மாறாங்க சேர்க்கிறதுக்கு இப்ப சேர்ப்பு என்ன செய்யலாம் தொழில் செய்யறாங்களே இருப்பாங்க எப்படி செய்யணும் இவங்க எங்களோட ஒத்துழைப்பாங்களா எங்களோட கொள்கைக்கு அமைஞ்சாக்கலாம் என்பதை பார்த்து தனி சேர்க்கணும் அதுக்கு நாங்க ஒரு தலைவர் வச்சிருக்கோம் அது உங்களோட கமிட்டி வந்து வச்சுட்டானே ஆக்ஷன் கமிட்டி அந்த ஏரியா போட்டு அந்த கமிட்டியா உங்களுக்கு விசுவாசி நான் இங்க இருந்து என்னத்தை கொண்டு வந்து பாத்தீங்க எல்லாம் உங்களோட கையெல்லாம் வச்சிருக்கேன்
நாகங்கள் ஒரு பிரச்சனை இல்லை. இது இப்ப குமுதினி இப்பதான் இப்ப குடிவழி சங்கத்தின் பொதுச் செயலாளர் வராங்க. இதுல இருக்க கோமாள அது மாலுமுன கௌசிகா இதுல பெரிய எல்லாரும் காயல்வெளி இந்த மட்டத்தோட 3 ஊருக்கு தான் நடக்குது. துறைநிலாவன திரிசங்கு சொக்கத்தை அங்கே போறதா இங்க வாங்கலான்ற அதை இன்றைக்கு நான் மாத்திருக்கேன். பெரிய சேலஞ்சா தான் இருந்தது, அது நான் மாத்தேன். என்னன்னு சொன்னா எங்களோட காய்ச்சி கொண்டிருக்கிறது நெதர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய எங்களோட மனிதநேய கூட்டுறவு சங்கத்தின் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் எங்களோட ரவீந்திரன் ஐயா காட்சி கொண்டிருக்கிறார். இவங்க தான் உங்களுக்கு அந்த வெள்ளம் ஏற்பட்ட நேரத்துல பெருந்தொகை மானியத்தை தந்து என்ன பொறுத்தவரை புலியான வேலை செய்த அவர் அவங்க உங்களை நம்பி ஏதாவது மக்களோட துயரம் தாங்கிறாங்க. அப்படியாக தான் இன்றைக்கு சொல்லி இருக்கிறாங்க. நாங்க எங்களோட சமூகத்துக்கு நாங்க எங்களால் முடிஞ்ச செய்வோம்னு சொல்லிட்டாங்க. எனவே இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் உங்களோட 2 வார்த்தையை கதைப்பார். அமைதியா இருந்து கேடுங்க. அதேங்க ஐயா. நான் வந்து போனேன் தானே கனவேருக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் மீட்டிங் இருந்து நான் கனவேர் வந்து போனேன்னு தெரியும் தானே. இப்ப சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்திருக்க புதாக்கள். புதாக்களா? சரி சரி சரி. கொஞ்சம் முதல் சுதாகரன் சொல்றேன் அங்க நடந்தது பழையாக்கள். இது புதாக்கள் சார், உங்களுக்கு தெரியா சார்? உங்களுக்கு இதுல இருந்தாக்கள் ஒரு தரம் வேற இல்லையா? அன்றைக்கு வேற இதுல இருக்கு வந்தாக்கள் ஒரு தரம் அன்றைக்கு வேற இல்லையா? இல்ல 2 அங்கத்தவர்கள் தான் இருக்கிறாங்க இதுல பழையாக்கள். சரி சரி சரியா. இல்ல நீங்கள் இப்ப நாங்கள் என்ன இப்ப நீங்கள் வேல்வேந்தன் சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நடைமுறை ஒழுங்கா நடைமுறைப்படுத்தி கொண்டு போனீங்கன்னு சொன்னா மிச்சத்தை பார்ப்போம். என்னடா இது 3 நாளைக்கு 4 இது முடிக்கிற காரியம் இல்லை. இப்ப இது ஒரு நீண்ட நாள் பயணம். இது நாளைக்கு ஒரு மாசம் 2 மாசத்துல தொடங்குற விஷயம் இல்லை. நீங்க எல்லாரும் ஒழுங்கா இருந்து ஒழுங்கா இந்த அங்கத்தார் பணமா இந்த பங்கு பணத்தை கட்டி அதுல இருந்து சேமிச்சு முதலாவது ஒழுங்கா வரணும். மீட்டிங் அதுகளை காட்டினாத்தான் நாங்கள் எங்களுக்கு தெரியும் இப்ப நீங்கள் உண்மையில உதவிக்கு வாரீங்கன்னு சொல்லி. முதலாவது அதுகளை ஒரு 3 ரகம் 6 மாசம் எடுக்கும். அது எல்லாத்தையும் ஒரு நிலைக்கு வேற எல்லாரும் வருவீங்களா? சில பேர் 2 மாதத்துல விட்டுட்டு போயிடுவீங்க. அப்படியான பிரச்சனைகள் கன்னடங்கள்ல இருந்தது. 200 பேர் 250 பேர் 15 இடத்துல இப்ப 50 40 30 22 வந்துட்டுது. அப்படித்தான் இதான் பிரச்சனை. அப்ப எங்களுக்கு தெரியாத எத்தனை பேர் இங்க இருப்பினம்னு சொல்லி இப்ப கோமாளுக்கு தெரியும். நாங்களே அவட்ட கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்த வாழ்வாதாரத்தையும் எடுத்து நிரப்பி எங்களுக்கு அந்த ஃபார்மை தர சொன்னாங்க. அப்ப அவ அதையும் செய்திருப்பா நினைக்கிறேன். அப்ப அவ மூலமா நாங்கள் எல்லாத்தையும் உங்களோட கதைச்சு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானதுல நாங்கள் பேருந்து செய்யலாம். இப்ப ஒவ்வொருத்த கைத்தொழில்கள் சுய தொழில் என்ன செய்ய போறீங்கன்றது வடிவா எழுதி கொடுங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி. அதான் நாங்க சொல்லலாம். இப்போதைக்கு போக நாங்க மீட்டிங்களுக்கு வரைக்கும் நாங்கள் இதில் பற்றி பேருந்து கதைக்கலாம், பிரச்சனை இல்லை.